எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எரிச்சல் வரதான் செய்யணும். நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், மக்கள் கிட்ட சீமான்லாம் அடிக்க தெரியும் மக்கள் தானே சார் வராரு. அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும். அடி வாங்க மீன்ஸ் ஒரு வெற்றி கூட கிடைக்கலனாலும் திரும்ப மக்கள் கிட்ட தானே வராரு. அப்ப நம்ம இவ்வளவு கரடியா கத்துறோம் தானே. ஒண்ணு எனக்கு ஓட்டு போட்டு என்னை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அது கொல்லுன்னு சொல்றாருன்னா அவளோட மனசுல எவ்வளவு விரக்தி இருக்கும். பதவி வெறி இல்ல, இந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து நான் பண்ற அரசியலுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதானாங்கிற விரக்தி. அது எதுவுமே என்னன்னு தெரியாம இருக்கா, அவங்ககிட்ட போய் இப்படி உழுற இல்லடான்ற அந்த ஒரு கோபம் தான் அது காரணம். எல்லா தலைவர்களுமே இதை கொஞ்சம் எரிச்சலோட தான் பார்ப்பாங்க, வேற வழி இல்லை. இந்த சூழல் இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன், இரட்டை இலக்கத்துல ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவார் குறைஞ்சபட்சம் நான் சொன்னேன். 10% நம்ம கேட்கிற இளைஞர்கள், அதுல சில இளம் பெண்கள் கிட்ட ஒரு மனமாற்றம் நடந்திருக்கிறதே நான் சொல்றேன். அவர் நடந்து கொண்ட விதம், விஜய் பொது வாழ்க்கை பொது வெளியில் நடந்ததை இளம் பெண்கள் குடும்ப பெண்கள் ரசிக்கவில்லை. ஆனா அதை பத்தி துளியும் கவலைப்படாத புரிதல் இல்லாத இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்னும் அவரோட பின்னாடி இருக்காங்கிறதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதை குறைச்சி எடை போடக்கூடாது.